ஆமேன் ஆமேன். வயர் 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 வயர். அன்பாலே, கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 41வது வசனம். அதை வாசித்து நாம் அதை தியானிப்போமாக. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் என் நினைவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு சபை, திருச்சபைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம திருச்சபை மட்டுமல்ல, எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற ஒரு அவல நிலைமையை இங்கு காண்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய திருச்சபைக்கு போயிருக்கிறேன், நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறேன் செய்தி கொடுப்பதற்காக. அங்க நான் பார்த்தது, இங்க நம்ம சபையில பார்த்தது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த அவல நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தி இது? எச்சரிக்கை செய்தி. அதனால்தான் அங்க சொல்றாரு, உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான். யாருக்கு நேரிடக்கூடாதான்? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு நேரிடக்கூடாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவ்வளவுதான். எத்தனை பேர் உஷாரா இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எத்தனை பேர் புண்ணாக்கா இருக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் எனக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்ன நேரிடாதபடிக்கு? என்ன நேரிடாதபடிக்கு சொன்னது? இந்த செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தி. சொன்னது என்ன? உங்களுக்கு நடக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குது. என்ன சொன்னாரு? எங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு, எங்க சொன்னாருன்னு கேட்டாக்கா, ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, பழைய ஏற்பாட்டுல பக்கம் 1083 இருக்கு. அதை யாராவது எடுத்தவங்க படிங்க. ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியா, அதாவது நல்லா படிங்க, அதான் நல்லா படிங்க. ஆபகு 1080. ஓகே, நான் 5வது வசனத்தை நானே படிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். அது தனி வார்த்தை. ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்களுக்கு உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். என்னது? ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியாக அழிவு வரும். அது உங்க நாட்களில் நடக்கும். என்ன? விவரிக்கப்பட்டு விசுவாசிக்க மாட்டேன். என்னது? அதுதான் உங்க நாட்கள் நடக்குது. இங்க நம்ம நாட்கள்ல நடக்கிறது என்னன்னா, விவரிக்கப்பட்டும் விசுவாசிக்க தவறி விடுகிறோம். அதுதான் இங்க பவுல் இங்க அழகா ஞாபகப்படுத்துறார். இதை எழுதுற, விவரிக்கப்பட்டும் விசுவாசிக்க தவறி விடுகிறோம். விவரிக்கப்படுறதுன்னா என்னங்க? எடுத்து அழகா சொல்லியும், குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியும் நீயும் நானும் விசுவாசிக்க தவறி விடுகிறோமா? விசுவாசிக்க மாட்டோமா? இதான் நம்மளுடைய டிராபேக்.
இது உன் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தா சொல்லுது இந்த வசனம். எது? விவரித்து பக்கத்துல பார்த்து சொல்லு. விவரித்து சொல்லியும் நீ விசுவாசிக்காம இருக்க கூடாதுன்றத எச்சரிக்கை கொடுக்கிற. அப்ப என்ன செய்யணும்? என்ன இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டீர்கள். விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அசட்டத்தனம். சொல்லுங்க. ஆமா, கவனம் இல்லாம கேட்கறது, அலட்சியமா கேட்கறது, அலட்சியமா அத இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறது. எவனுக்கோ நமக்கு இல்லை போ, நம்மலாம் பெரிய ஆளு, நம்மலாம் 30 வருஷம் சீனியர், நான் சத்தியம் அரைச்சு குடிச்சவன், எனக்கு தெரியாத பைபிளே கிடையாது. இதெல்லாம் நேற்று பிறந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியது. இவர் என்ன சொல்றாராம், கிழிக்கிறார். இது எனக்கு கிடையாது. அவன் மட்டும் இன்னைக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவளுக்கு தான் இது, அவனுக்கு தான் இது அப்படின்னு நமக்கு கொடுக்கப்படுகிற செய்திய நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விவரித்து சொல்றார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வசனங்களை விவரித்து சொல்றார். ஆனா உண்மையிலே ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்களாம் அதை பிடிச்சிக்கிறான். ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்களாம் பிடிச்சிக்கிறாங்க. நாம தான் அதை விசுவாசிக்க தவறி விடுகிறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த எச்சரிப்பு செய்தி கொடுக்கிறாரோ என்னவோ தெரியாது. அதனால இன்னைக்கு நாம விபரித்து சொன்னா உண்மையிலே சொல்றேன், நான் பெருமைகளாம் சொல்லலை. நம்ம சபையில இந்த கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக நடக்கிற இந்த கர்த்தரின் ஜெப வீட்டுல விவரித்து சொல்ற மாதிரி வேற எந்த சபையிலும் விவரித்து சொல்லல அப்படின்றது என்னுடைய கருத்து. அது நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான் நிறைய செய்தியை கேட்டிருக்கிறேன். நம்ம சொன்ன வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை அடுத்தவங்க என்ன எப்படி அவங்க செய்தி கொடுக்குறாங்க, அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்றதெல்லாம் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு விவரித்து யாருமே சொன்னது கிடையாது. ஆனா சொல்லியும் நீங்க சக்சஸ் ஆகல, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழல, ஒரு தோல்வி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியில வந்திருக்கிறோம்? வியாதி எனக்கு சரியாகலையேன்னு ஒரு ஏக்கம், இன்னும் என் வியாதி கட்டு மாறலையே, இவ்வளோ ஜபிக்கிறேனே, இன்னும் என் கடன் பிரச்சனை அடையிலையே, இவ்வளோ ஜபிக்கிறேனே, இன்னும் என் வீட்டுல இருக்கிற குடும்ப பிரச்சனை தீரலையே, எவ்வளோ நாளா அழுது கண்ணீரோட ஜெபிக்கிறேனே. எத்தனை பேர் இப்படி எல்லாம் வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுக்கலாம். எவ்வளோ கேள்வியில வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் பதில். ஏன்னா நான் கர்ப்பவேதனைப்பட்டு இங்க புள்ள பேக்கிற மாதிரி பேக்கிறேன். 3 மணிக்கு 4 மணிக்கு ஏந்திரிச்சு ஆண்டுடைய சமூகத்துல உட்காந்து புள்ளைய வாங்கிட்டு அதை பெத்து எடுக்கிற மாதிரி பெத்து எடுக்கிறேன். ஆண்டவரே, என் மக்கள் இப்படி எல்லாம் அவல நிலைமையில இருக்கிறாங்க, தோல்வியில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, பிரச்சனையில இருக்கிறாங்க. அவங்க விடுதலையை பார்த்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்காக முழங்கால் படியிட்டு கர்ப்ப வேதனையோடு வாங்கிட்டு வர செய்தி இது. இதை விவரித்து சொல்லியும் உனக்கு என்ன இல்லை, விசுவாசிக்க தவறி விடுகிறாய். இதை நீ விசுவாசித்து பிடிச்சுக்கிட்டன்னா வெற்றியை பார்க்கலாம். விசுவாசித்து அந்த வார்த்தையை நீ பிடிச்சுக்கிட்டு அதன்படி செஞ்சனா நீ வெற்றியை பார்க்கலாம். சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன். ஆனா நீ நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் வந்து தூங்குறோம், வார்த்தையை கேட்கும் போதும் தூங்குறோம், தூக்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், மூதேவிக்கு இடம் கொடுக்கிறோம். ஐயோ, நான் உருப்படணுமே, நான் முன்னேறணுமே, நான் எப்படியாவது விடுதலை வாங்கணுமே என்ற ஏக்கம், அந்த வாஞ்ச இல்ல, அந்த தாகம் இல்ல. ஏனோ தானோ வந்து உட்காந்துட்டு எனக்கு தெரியாத சத்தியமா அந்த பரிசேய பக்தியில போயிட்டு இருக்கிறோம். யூதர்களை போல போயிட்டு இருக்கிறோம். அன்பான்லே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவு சொல்லியும் நாம என்ன செய்யறோமா, அந்த யூத பசங்க இருந்தானு பாரு அலட்சியமா
அந்த பரிசேயன் இருந்தானே பாரு, அலட்சியமா வேற பாரு, எனக்கு தெரியாத வேறமா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருந்தானோ பாரு, அவங்கள மாதிரி இக்காலத்து கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம குட்டி சவரா போயிட்டு இருக்கிறோம். அந்த ஆவி நம்மளை படைக்குது. நான் விடுதலை வாங்கணும், நான் இயேசுவை நிரூபிக்கணும், என் தெருவில் நான் நடந்து தலை நிமிர்ந்து நடந்து மார்தட்டி நடந்து இயேசு என்னை காப்பாற்றினார், இயேசு என்னை விடுதலை செஞ்சார் நான் சொல்லணும்னு ஒரு உணர்வற்ற ஒரு ஜென்மமா இருக்கிறோம். ஆனா ஆலயத்துக்கு வந்துடுறோம் வேஷம் போட்டுக்கிட்டு. அன்பாலே, நான் திட்டணுன்னே வரல இன்னைக்கு, உண்மையில நான் ஜோபிச்சுட்டு வரேன். ஆண்டவரே, நான் ரொம்ப கூலா பேசணும், இந்த டென்ஷனாவே பேசக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, நான் ரொம்ப கூலு. இங்க வந்து கூட ஜெபிச்சேன், முடியல. அப்படி திட்டியும் நமக்கு என்ன ஏறல, மண்டையில ஏறல. சொர்ணம் இல்லை, சூடு இல்லை. பிசாசுக்கு சூடு சொர்ணம் இல்லாம இருக்கணும்னா சத்தியத்துக்கு சூடு சொர்ணம் இல்லாம இருக்கிறோம். சத்தியத்தை உள்வாங்கிறதுல நம்ம அப்படியே கிளவரா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணும். அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, இந்த ஆபகுக்குள்ள சொல்லப்பட்ட அந்த காரியம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நீ நானும் எச்சரிக்கையா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால்தான் சொல்றாரு இங்க 41ல, அசட்டைக்காரரே என்றார். யாரை பார்த்து? என்ன பார்த்துன்னு சொல்லுங்க, மண்டையில ஏறுற மாதிரி சொல்லு. என்ன பார்த்துதான் சொல்றாரு, அசட்டக்காரனே, அசட்டக்காரியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தை கடந்து வரும்போது அலட்சியம் பண்றது, அசட்ட பண்றது. என்ன பெரிய பிரசங்கி புடுங்கி வருது, இவர் என்ன பெரிய பிரசங்கம் பண்றார்? அவங்க பிரசங்கம் தான் நல்லா இருக்கு, இவங்க பிரசங்கம் தான் நல்லா இருக்கு. அன்பானே, மனுஷனை எடை போடாது, பிரசங்கத்தை எடை போடாது. உனக்கு வரக்கூடிய வார்த்தை என்னன்றதை எடை போட்டு பார். இந்த கழுதைங்க நின்று கொடுத்தாலும், குதிரை நின்று கொடுத்தாலும், நாய் கத்தினாலும் அந்த நாயை பார்க்காத. நாய் கத்துது, அந்த குரல் அது என்னத்துக்கு கத்துது, யாரை பார்த்து கத்துதுன்றது அந்த வார்த்தைக்கு நீ என்ன செய், உணர்வுக்கு இடம் கொடு. நாய்க்கு இடம் கொடுக்காத, அது எந்த நாயாக கத்திட்டு போட்டோம். என்ன சொல்றாங்க, யாருக்காக சொல்றாங்க? எனக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது. அசட்டைக்காரரே அப்படின்னு சொல்ற வார்த்தை என்னை நோக்கி வருகிறது. நான் தான் அசட்டைக்காரன், நான் தான் அசட்டைக்காரன். எத்தனை வார்த்தை கேட்டு நான் அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மன்னிங்கன்னு சொல்லி இதை கேட்டுட்டு இருக்கும் போதே உன் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் தான் அந்த அசட்டைக்காரன், என்னை பார்த்துதான் சொல்றீங்க. அன்பாலே, நேற்று நான் பஸ்ல வரும்போது ஒரு சாட்சி கேட்டு வந்தேன். ஜிஃபம் எஃப்எம்ல பில்லிகிரகாமனுடைய சாட்சி. எனக்கு அது நெட்வொர்க் சரியா கிடைக்கல, அது விட்டு விட்டு கேட்டுட்டே இருந்தது. சரி, எப்படியா இருந்தாலும் இது யூடியூப்ல இருக்குன்னு சொல்லி யூடியூப்ல போட்டு பார்த்து அந்த பில்லிகிரகாமனுடைய சாட்சி எடுத்துட்டேன். எஃப்எம் ரேடியோவில் போட்ட செய்தியை நான் எடுத்துட்டு யூடியூப்ல கேட்க ஆரம்பிச்சேன். வீட்டில் வந்து கேட்டேன், 2 வாட்டி கேட்டேன், 3 வாட்டி கேட்டேன். அந்த பில்லிகிரகாம் தன்னுடைய வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகனாக இருந்தார். அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பன், அவங்க நண்பர்கள் எல்லாம் ஜெபிக்கிற ஒரு நண்பர்கள். ஆனா இவன் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பான். அவனுடைய வேலையை என்ன அப்படின்னாக்கா, அவங்க அப்பா அம்மா பால் கறந்து கொடுப்பாங்க, புட்டியில நிரப்பி அந்த பாலை எல்லா வீட்டுக்கும் போய் போட்டு வரணும், காலி பாட்டில் எடுத்து. இதான் வேலை, பால் போடுற வேலை. இன்னைக்கு இந்த இக்காலத்துல பால் பாக்கெட் போடுற வேலை. பால் பாக்கெட்ட அதே போடு, அட்டு பலாட்டம் அற. தூங்குறவன் பார்த்து ஒரு அறை கொடு, கண்ணத்தை பார்த்து மூதேவி, ஓடுப்பு மூதேவி. அதனால இன்னைக்கு அந்த பால் பாக்கெட்டு போடுற அந்த வாலிபன் இயேசுக்கு எகேன்ஸ்டா வாழலாம். அப்ப அவங்க அப்பா அம்மாட்ட வந்து அவங்க நண்பர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, 3 நாள் 4 நாள் நடக்குது, நாங்கெல்லாம் போகணும். உன் புள்ள வரவே மாட்டான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு வேன் ஓட்டணும், கார் ஓட்டணும்னா ரொம்ப ஆசை. இந்த வாட்டி
டிரைவரை போட்டு அனுப்பாதீங்க, உன் மௌனை டிரைவரை அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. அவங்க அப்பா ஒரு மனசோட சரி இட்டுட்டு போங்கன்ட்டார். இவன் கார் ஓட்டுனா ரொம்ப ஆர்வம், வேன் ஓட்டுறான். இவன் கார் ஓட்டிட்டு வரான், நண்பர்லாம் வராங்க. பாதியிலே காரை நிறுத்திட்டு அவன் சொல்றானா, டேய் உள்ள வரமாட்டேன், நான் வேன்லேயே தான் இருப்பேன், உள்ள வந்து என்ன உள்ளவா, அவங்க உட்காரு, வார்த்தை கேளுன்னு என்ன சொல்ற வேலை வச்சுக்க, வரணும்னா நான் வேனே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் பேர்லாம் போட்டுட்டு ஒரு போயிருக்கிறார். சரி வந்தா போதும் சாமி, நீ வேனை ஓட்டினா போதும் சாமி, வா சாமின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். 2 நாள் கூட்டம் முடிஞ்சு போச்சு. 3ஆவது நாள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு பாடல் சத்தம் மட்டும் இந்த வேன்ல உட்காந்துக்கிற இந்த பில்லிகர்காமுக்கு கேட்கலாம். அந்த பாடல் வரியும் அந்த இனிமையான டோனும் இவனை அப்படியே உள்ள கவர்ந்து இழுக்குது. உள்ள போய் அந்த கூடாரம் போட்டு தான் அந்த காலத்தில் நடத்துவாங்க. அந்த கூடாரத்தை எட்டி இப்படி பார்ப்போம், எவன் பாடுறான்னு பார்ப்போம்னு பார்க்க போனவன் உள்ள போய் உக்காந்துட்டான். கடைசி பெஞ்சில் போய் உட்காந்து அந்த பாட்டினுடைய வார்த்தத்தை சொல்லி சொல்லி பாடுறாரு அந்த பாடகர். ஆராதனை பாடல், கன்வென்ஷன் பாடல், அதை சொல்லி சொல்லி பாடுறார். உன் நிலைமை என்ன, உன் நிலைமை என்ன, இந்த நிலைமை தான் நீ அப்படின்னு உடனே இவருக்கே பேசுற மாதிரி இருக்குது. அப்ப அந்த பாடலை பாடி முடிச்சுட்டு அவர் ஆர்டர் கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற, இன்னைக்கு வா, நீ வந்து யாரோ சொல்லி நீங்க வரல, யார் சொல்லி வரல, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அதனால தான் வந்த, ஆண்டுடைய அனுக்கிரகம் உனக்கு வேணும்னா, ஆண்டுடைய ரட்சிப்பு உனக்கு வேணும்னா நீ முன்னாடி வா அப்படின்றார். போய் ஆளா போய் நிற்கிறார். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு லட்சோப மக்களுக்கு ஆசீர்வாதமான பில்லிகரகாம் என்று கர்த்தருக்குள்ளார போய் சேர்ந்தார் நினைக்கிறேன். எத்தனை லட்சம் மக்களுக்கு அவருடைய வார்த்தை புரோஜனமா இருந்தது தெரியுமா? பால் போட்டுட்டு இருக்கிற ஒரு வாலிப பையன் ஒரு பாடல், ஆராதனை பாடல் மூலமாக ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டான். அசட்டை பண்ணவன், புறக்கணிச்சவன், இயேசுவை புறக்கணிச்சவன், வார்த்தை வேண்டான்னவன். ஆனா அவர் மூலயமாக இன்னைக்கு உலகம் சந்திக்கப்பட்டது. எத்தனை வாலிபர்கள் அவன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார் தெரியுமா? பெரிய சாட்சி, அவருடைய சாட்சி. இன்னைக்கு அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அப்ப அவரு தான் சொல்றாரு, அசட்டைக்காரரே பாருங்கள், என்னவா, பிரமித்து அழிந்து போங்கள். என்னவா, உன் அழிவை கண்டு நீனே பிரமித்துக்கொள். எனக்கு ஏன் இந்த அழிவு, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த வீழ்ச்சி, எனக்கு ஏன் இந்த தோல்வி? உன் தோல்வி, உன் வீழ்ச்சியை பார்த்து நீனே பிரமித்து நீ என்ன செய்யற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற. எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் நிலைமை மாறாதா? அதான் சொல்றார், பிரமித்து அழிந்து போங்கள். எல்லாம் பெரிய வார்த்தை. யாருக்கு அழிவு, யாருக்கு பிரமிப்பு? ஐயோ என்ன செய்வேன், அதான் பிரமிப்பு. ஐயோ இந்த கடனை எப்படி கட்டுவேன், ஒரு வருமானம் இல்லையே, ஐயோ இந்த வியாதி டாக்டரே கை விட்டுட்டாங்களே, எப்படி ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும்? பிரமிப்பு, தவிப்பு, அழிவு. எதனால? அசட்டை பண்ணதுனால. ஆண்டுடைய வார்த்தை உன்னை கடந்து வரும்போது அதை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அதை பிடித்து கொள்ளாம அசட்டை பண்ணதுனால இன்னைக்கு அந்த பிரமித்து அழிந்து போகிறாய். இன்னைக்கு அததான் சொல்றாரு, பிரமித்து அழிந்து போங்கள், உங்களுக்கு உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒரு காரியத்தை நான் நடப்பிப்பேன். என்ன காரியம் தெரியுமா? அது ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள். அதான் காரியம் நடக்கும். அதுதான் இந்த காலத்தில் நடக்குது. விவரித்து என்ன அடிச்சு பேசினாலும், தட்டி பேசினாலும், கத்தி பேசினாலும் நான் விசுவாசிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், என்னால அந்த மாதிரி கத்தி பேசாம இருக்க முடியல. என்னால சாப்பிட்டாலும் பேச முடியல. அங்கலாய்ப்பு, ஆதங்கம். எப்படியாவது நீ முன்னுக்கு வரணும், எப்படியாவது நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், எப்படியாவது இயேசுவை நிரூபித்து 10 பேருக்கு நீ ஆசீர்வாதமா மாறணுன்ற ஆதங்கம் என்ன சத்தம் போட செய்யுது. என்னால சாப்பிட்டா பேச முடியும். நான் ரூம்ல பேசினாலும் சரிதான், நான் ஆன்லைன்ல 2 பேருக்கு 4 பேருக்கு வார்த்தை கொடுத்தாலும் சரிதான், இப்படிதான் கத்துறேன். என் ஒய்ஃபும் சொல்லிதான், ஏயா ரூம்ல தானே கொடுக்குற, அமெரிக்காவில் இருக்கிறவன் கேட்கறான்,
இங்க ஏன் எமோஷனலா கத்துற? அமைதியா கொடுக்கலாம், கொடுக்க முடியல என்னால, எப்படியாவது விடுதலை வாங்கணும். ஏன் ஆளுங்க அதனால்தான் நான் கத்துறேன். உணர்ந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். கத்துறன்னு நினைச்சிட்டு நாயாக்கிடாதீங்க, என்ன கொலைக்குது ஏதோ அப்படின்னு அசிட்ட பண்ணாத. அதுதான் சொல்ற வர. நீ நானும் எப்படியாவது உருப்படணும், நம்ம சபையார் உருப்படணும், சபையார் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், விடுதலை வாங்கணும், கடன்ல இருந்து விடுதலை ஆகணும். கடன் பிரச்சனைக்கு ஸ்பெஷலிஸ்ட் வேற பெருமையா சொல்லிக்கிறேன். உன் சர்ச்சில் இருக்கிறவங்களாம் கடன்காரன் இல்லாம கடன் கொடுக்குறோன்னா இருக்கிறான்னு கேட்டாக்கா மூஞ்சில என்ன செய்யுது, கரிய பூசண மாதிரி நட்டுக்கிறேன். ஏன்? கடன் பிரச்சனை செமினார் எங்கேயா முதல் நடந்தது? ஹலோ, நம்ம சர்ச்சில் தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் கடன்காரனா இருக்கிறீங்க சொல்லுங்க. அதான் வெக்கலாம் படாதீங்க, சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு விடுதலை வேணும்னாக்கா நீ கையை தூக்கு, வெக்கப்படாம கை தூக்கு ஆண்டோட சமூகத்துல. எனக்கு கடை இருக்குது, எனக்கு விடுதலை வேணும், அவ்வளவுதான். ஆண்டுக்கு தெரியப்படுத்திட்ட, விடுதலை இன்னைக்கு கிடைச்சிரும். இந்த செய்தியின் மூலமா இன்னைக்கு விடுதலை கிடைக்க போகுது. அந்த இன்னைக்கு அதே வியாதி, அதே குடும்ப பிரச்சனை எதா இருந்தாலும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை உனக்கு விவரித்து சொல்லியும் அதை இன்னைய வரைக்கும் விசுவாசிக்கவில்லை. அதனால்தான் இன்னைக்கும் கடன்ல இருக்கிற, இன்னைக்கும் வியாதியில இருக்கிற, இன்னைக்கும் பிரச்சனையில இருக்கிற. இன்னைக்குல இருந்து விசுவாசிக்க ஆரம்பி, விவரித்து சொன்னதை விசுவாசிக்க ஆரம்பி. இன்னைக்கு நம்மள மாதிரி இன்னைக்கு நம்ம சர்ச்சில் விவரித்து சொல்ற மாதிரி எங்கேயும் சொல்லலை. நான் திரும்பி அடிச்சு பேசுவேன். உன் மரமண்டில ஏறுற மாதிரி வருஷம் 365 நாள் விவரித்து சொல்றார். திரும்பி சொன்னதே சொல்றார். பவுல் சொல்றார், மறுபடி சொல்லுவேன். ஏன் மறுபடி சொல்லணும்? உன் மண்டையில ஏறணும் தான். ஆனா நாம என்ன செய்யறோம்? அதை அலட்சியம் பண்றோம். மறுபடி சொல்றனாலே நீ என்ன செய்யணும்? உஷார் ஆகணும். ஏன் மறுபடி சொல்றார்? ஏன் ஜாக்கிரதைன்றார்? ஏன் எச்சரிக்கையாருன்றார்? அப்ப நான் அலட்சியமா இருக்கிறேன், அதை உணரு. நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன், அதை உணரு. இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சுனா, ஃபார்முலா கீழ்ப்படிஞ்சுனா உனக்கு நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. இது மழை காலம். இந்த மழை காலம் வந்தாலே நீங்க எல்லாம் என்ன செய்யுங்கன்னா, ஒரு கேரி பேக் உங்க வீட்டுல இருக்கும், கேரி பேக் பிளாஸ்டிக் பை இல்லையா, இதை மாதிரி மடிச்சு உங்க பாக்கெட்ல வச்சுங்க, உங்க பர்ஸ்ல வச்சுங்க. எங்கேயாவது லேசா தூருதுன்னா உடனே எடுத்து, இதை நான் இதை டெமோ பண்ணணுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன், உடனே எடுத்து இப்படி குள்ளா மாதிரி கவுத்துங்க. தலையை ப்ரொடெக்ஷன் பண்ணிடுங்க. மழை தண்ணி தலையில பட்டுச்சுனாதான் உனக்கு வியாதி வரும். இந்த உடம்புல எங்க பட்டாலும் வியாதி வராது, அது உரம். இங்க பட்டாதான் ஆபத்து. அப்ப பிளாஸ்டிக் பைய தலையில, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வெக்கப்படாம தலையில கவுத்துட்டு ஒரு கர்ச்சிப்பை எடுத்து இப்படி தலையில கட்டிக்கோ, அந்த பிளாஸ்டிக் பை தெரியாம. இப்ப கர்ச்சிப்பை கட்டிக்கிறோம் மழைக்குன்னு நினைப்பான். ஆனா உள்ள என்ன இருக்குது? மழை தண்ணி இறங்காத ஒரு கவசம் இருக்குது. புரியுதா? இதை எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேங்க, மரம் மண்டியில ஏறலைங்க யாருக்கும். நேற்று மழையில நனைஞ்சிட்டேன், ஜுரமா இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. நேற்று தான் அதுக்கு அர்த்தம். இது மழையில தலை நனைஞ்சுனாக்கா ஜுரம் வரும். சரி, அப்படியே இந்த பிளாஸ்டிக் பை இல்ல, மழையில நனைஞ்சிட்டேன், கவலைப்படாத. வீட்டுக்கு வந்த உடனே பச்சை தண்ணிலையோ அல்லது வெந்நீர்லையோ, நீ எந்த தண்ணியில மாமலா குளிப்பியோ அந்த தண்ணியில தலையில தண்ணி ஊத்து. தலையில தண்ணி ஊத்தி குளிச்சிடு. சோப்பு கீப்பு போடணும்னு அவசியமே இல்லை. 4 பக்கெட் தலையில தண்ணியை ஊத்தி வந்து நல்லா துவட்டுடு, நல்ல ஈரம் இல்லாம துவட்டுடு, ஜுரமே வராது. இதெல்லாம் மழை தண்ணிக்கு நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி. ரெயின் கோட்டும் தேவையில்லை, ஒரு கோட்டும் தேவையில்லை. ரெயின் கோட்டு இல்லை, வாங்கறதுக்கு முடியலன்னாலும் பரவாயில்ல. இப்ப இந்த வார்த்தையை நீ அசட்டை பண்ணுனா, நாளைக்கு மழை பெஞ்சு நனைஞ்சுன்னா உனக்கு தான் என்ன ஆகும்? அவ்வளவுதான். இந்த வார்த்தையை நீ அசட்டை பண்ணாம ஜாக்கிரதையா, நான் இது எத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு தெரியுமா, வெக்கவே பட மாட்டேன். எவ்வளவு பெரிய படிச்சவங்க இருந்தாலும் சரிதான், பெரிய பெரிய கூட்டத்துக்கு போனாலும் சரிதான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் சரிதான், இது என் பாக்கெட்ல இருக்கும். அங்க எடுத்து டப்புன்னு போட்டு கட்சி எடுத்து கட்டிட்டு தான் போவேன். ஒரு சொட்டு மழை நீர் என் தலையில படாதபடிக்கு நான் ப்ரொடெக்ஷன் பண்ணேன், என்ன நான் காப்பாத்திக்கிறேன்.
இதுதான் அறிவாளித்தனம், இதுதான் எச்சரிப்பு. வார்த்தை உனக்கு கடந்து வரும்போது அதுக்கு கீழ்ப்படிச்சா உனக்கு ஆசீர்வாதம். நான் அதை கத்துக்கிட்டேன், கீழ்ப்படிய கத்துக்கிட்டேன். எனக்கு சொன்னாங்க, தாடி வச்சுட்டு இந்த மாதிரி பரதேசி மாதிரி இருக்காத, பிச்சைக்கார மாதிரி இருக்காத, ஆண்டோடைய பிள்ளை நீனு. நான் ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு கெத்தா இருக்கணும். நாங்க அன்னிலிருந்து இன் பண்ண ஆரம்பிச்சேன், அன்னிலிருந்து டக் பண்ண ஆரம்பிச்சேன், அன்னிலிருந்து டெய்லி ஷேவ் அடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைய வரைக்கும் செய்யறேன். 62 வயசுலயும் 30 வயசுல ஆரம்பிச்சேன். உனக்கு சொல்லியாச்சு, எத்தனையோ மரம் மண்டல ஏறல. 10 நாள் ஆனாலும் தாடி பிச்சைக்கார மாதிரி வந்து நிப்பீங்க. மத்தவன் எதிர்க்கும் பிச்சைக்கார மாதிரி போவ. இயேசுவை பார்த்து நீயே பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிற, இயேசுகிட்ட கூப்பிடுறன்னு அவன் காரி துப்புவான் உன்னை. அப்பயும் உனக்கு வெக்கம் வரல, சூடு வரல. மழை ஜலம் டெய்லி கழிக்கிறியா? 10 நாளைக்கு ஒரு வாட்டி கழிப்பியா? ஹலோ, ஒண்ணுக்கு 10 நாளைக்கு அடக்கி வச்சிருப்பியா? தூட்டாயிரத்தை 10 நாளைக்கு அடக்கி வச்சிருப்பியா? டெய்லி போடல, அதே போல டெய்லி குளிக்கிறல்ல, அதே போல டெய்லி பல்ல வளர்க்குறல்ல, அதே போல டெய்லி ஷேவ் பண்ணு, பாத்ரூம்லயே வச்சுக்கோ. நான் ஒரு பிளேடு வாங்கினாக்கா 6 மாசம் வச்சுக்கிறேன். 10 ரூபா ரேசர் தாங்க, 6 மாசம் வச்சுக்கிறேன். சோப்பு கீப்பெல்லாம் போட மாட்டேன். அப்படியே கண்ணாடி வச்சுட்டு அப்படியே சோப்பு போட்டு குளிச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துக்கினே இருப்பேன். முடிஞ்சு போச்சா? எப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம எப்பயும் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இதையும் சொல்லியாச்சு. நான்லாம் கேட்க மாட்டோம். நாங்க போய் அங்க 10 நாள் எங்களுக்கு பிஸியா இருக்கிறோம், நாங்க டைமே இல்லை, எங்களுக்கு சேவ் பண்றதுக்கு டைம் இல்லை. அவ்வளோ அப்படியே பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கீச்ச பிச்சை எடுத்து கிடக்குற பிசி வெக்கமா இல்ல? டெய்லி ஒண்ணுக்கு போற, வெளிக்கு போற, குளிக்கிறல்ல, அங்கே உட்காந்து இதையும் செஞ்சுட்டு வா. என்ன நடக்குது பாரு. இன்னிலுமே அன்னைக்கு கீழ்படிஞ்சேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவருக்கு ஜோ அங்கிள் சொன்னாராம், வாட் பாய் யூ ஆர் எ பெக்கர் அப்படின்னாராம். அவர் தாடியோட போய் நின்ன உடனே, யூ ஆர் எ பெக்கர், பிச்சைக்காரனா நின்னு? ஆண்டோடைய பிள்ளை நான். நாம டெய்லி சேவ் அடிச்சுட்டு ஆண்டவரை நிரூபிக்கணும். யூ ஆர் எ பெக்கர் அப்படின்னாராம். அப்படியே அவருக்கு செருப்ப லட்சம் மாதிரி இருந்ததான் அந்த ஊழியக்காரர். அன்னையிலிருந்து சேவ் அடிக்கிறேன் நான். என்ன அவர் சொன்ன அன்னையிலிருந்து நான் இன்னைய வரைக்கும் அடிக்கிறேன். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா உனக்கு முன்னேற்றையா வாழ்க்கையில. அந்த அசட்டத்தனம் இருந்ததுனாக்கா நீ அழுதுதான் போகணும். இந்த பிரமித்து பாருங்கள்ன்றார். என்னது? அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள்ன்றார். இந்த அழிவு நமக்கு தேவையா? வார்த்தை உனக்கு கடந்து வரும்பொழுது, அசட்டை பண்ணும்போது அழிவு வருங்கிறேன். உன் நன்மைக்கு தான் சொல்றேன். நம்ம எல்லாம் விடுதலை பார்க்கணும். அசட்டை பண்ணார், வார்த்தை அசட்டை பண்ண எப்படிலாம் அசட்டை பண்ணோன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அன்பால இன்னைக்கு ஒரே ஒரு 3 காரியம் தான். கிறிஸ்துவர்கள் நம்ம ஏன் நிம்மதி இல்லை? இன்னைக்கு யாரெல்லாம் நிம்மதியா நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஓப்பனா கைக்கிட்டு, நிம்மதி எனக்கு இல்லை, வெக்கமா இருக்குது. நீங்க எல்லாம் போய் மொட்டை அடிச்சுட்டு எங்க போய் உட்காந்துன்னு முட்டின்னு அழுவுங்க. நிம்மதி தேவன்ட்ட நிம்மதி இல்லைன்னு கை தூக்குறோம்னா நம்ம எல்லாம் வெக்கப்படணும், கூச்சப்படணும், நானுகிட்டு சாவணும். ஆவில, சரீரத்தில் இல்ல. என்னடா எங்க ஊழியக்காரு நானுகிட்டு சாவ சொல்றாருன்னு நினைக்காத, திட்டாத இடக்கு போய். ஆவில செத்த நிலைமையில இருக்கிறோம். ஆனால்தான் இந்த நிலைமை. இன்னைக்கு பாருங்க, மத்தேயு 11:29 படி நம்ம நடக்கல. இந்த 11:29 எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் தான் நிம்மதி. உனக்கு எனக்கு இளைப்பாறுதல் வந்தா நான் நிம்மதியா இருக்கிறேன்னு கை தூக்குவேன். இல்லை இல்லை இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஏன்? மத்தேயு 11:29 படி நீ நான் நடக்கல. எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு? விவரித்து சொல்லியாச்சு, விவரித்து சொல்லியாச்சு. மத்தேயு 11:29 என்ன சொல்லுது? நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும். உங்க ஆத்துமாக்கே நிம்மதி கிடைக்கும். சரீர வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லது பிள்ளைங்களை மாதிரி இருக்கிற நீங்க நிம்மதி எப்ப கிடைக்கும்னாக்கா 11:28-29 படி நீ நடந்தனா கிடைக்கும். விவரித்து சொல்லியாச்சா இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு என்ன விவரித்து சொன்னோம்? இந்த 29வது வசனம் இருக்குது, 11:29. இப்படி எழுதியிருந்தா எல்லா மரமண்டையிலும் ஏறி இருக்கும். பைபிளை படிக்கிற அத்தனை மரமண்டையும் இளைப்பாறுதல் பெற்றிருக்கும். இன்னைக்கு பைபிள் படிக்கிற அத்தனை அறிவாளி மண்டைகளும் ஏன் இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கன்னா அதுல ட்விஸ்ட் பண்ணி எழுதி இருக்குது. கொஞ்சம் மாற்றி எழுதிட்டார் ஆண்டவர். என்ன எழுதிட்டாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு அந்த கற்றுக்கொள்றத பின்னாடி போட்டார். அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், விவரித்து சொல்றேன் அந்த வார்த்தையே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு இயேசு சொன்னாரு. இந்த குணாதிசயத்தை கற்றுக்கொள்ளு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் குணாதிசயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகமாகிய என் பாரமாகிய ஆத்தும பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்குன்னு அழகா எழுதியிருந்தா எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும். படிக்கிற அத்தனை பேருக்கும் புரிஞ்சுப்ப. இது புரியாத மாதிரி எழுதுனால்தான் இதை விவரித்து விவரித்து 30 வருஷமா சொல்லிட்டு இருந்துக்கிறேன். எத்தனை வருஷமா? 30 வருஷமா விவரித்து சொல்லியும் என் மரமண்டையில ஏறல, எனக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை எதால அடிக்கிறது சொல்? நீனே உன்னை அடிச்சுக்கோ. அங்க கேட்டு போட்டு வந்தல்ல, அதை எடுத்து நீனே உன் மண்டையில அடிச்சுக்கோ. ஒருத்தனை அடிக்க சொன்ன நான் அதே போல இங்க உட்கார்ந்துக்கிறாரு. இவ்வளோ சொல்லி உனக்கு ஏறலன்னா நீ போட்டு வந்த அந்த ஜோட்டா எடுத்து அங்கே என் கண் முன்னால நல்லா அடிச்சுக்கோ, 3 அடி அடி அப்படின்னு போய் செருப்பு எடுத்து அவர் தலையில 3 அடி அடிச்சுக்கிட்டார். அப்பயும் இன்னும் ஏறல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. ஏறி இப்ப கடன்ல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறார். பாதி கடத்தை தாண்டிட்டார். நேற்று சொல்றாரு ஆச்சரியமா, அங்கிள் நான் ஒரு 8-3 லிஸ்ட் வச்சிருந்தேன், நீங்க சொன்னதன்படி நான் செஞ்சேன், இந்த ஃபார்முலா படி நடந்தேன், ஒரு 4 கடன் அடைஞ்சிருச்சு. என்ன கடன் அடைஞ்சிருச்சு? ஆமா 4 5 முந்தானத்து ஒன்று அடைஞ்சிருச்சு. 90 கடன் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து 24 முடிஞ்சிருச்சு. 90 கட்டணும். வம்பு வழக்கு கேட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போட்டு வக்கீல் நோட்டீஸ்லாம் வச்சு மிரட்டி என்னென்னோ பண்ணானுங்க. தெளிவா நான் சொன்ன ஃபார்முலாவை அப்படியே சொல்லுன்னு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏமாற்ற மாட்டேன். இப்பொழுது என்னிடத்திலே காசு இல்லை நான் கட்டுவதற்கு. என்னிடத்துல இயேசு எனக்கு காசு கொடுக்குறாரோ அன்னைக்கு நான் கட்டுகிறேன். கம்பெனிக்காரன் சிரிப்பானா உதைப்பானா? கண்ணாபுனான்னு கேட்ட வார்த்தையில திட்டினான். என்ன வார்த்தையில? நல்ல வார்த்தையில திட்டல, கெட்ட வார்த்தையில. அதையும் சகிச்சுக்கோ அப்படின்னு. ரோஷமே உனக்கு வரக்கூடாது, ஈனமானமே இருக்கக்கூடாது நமக்கு. ஏசு என்னைக்கு கொடுப்பாரோ அன்னைக்கு தான் நான் கட்ட முடியும். நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு வக்கீல விட்டு மிரட்டினான். மெட்ராஸ்ல இருந்து நான் வக்கீல் பேசுறேன், உன்னை அப்படி கீச்சிரும் அப்படி கீச்சிரும் அப்படி. என்ன அமைதியா இரு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல அவனை ஆசீர்வதித்து ஜெபம். அதே திட்டின வாயால கெட்ட வார்த்தை பேசின வாயால முந்தானேத்து ஒரு போன் வருது, சார் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க சார், 190 கட்டணும், ஒரு 24 ரூபா கட்டுருங்க, நாங்கள் விட்டுறோம் சார். உடனே கட்ட சொன்னேன், கட்டியாச்சு. இப்போ அந்த கடன் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமே, ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையின் படி நடக்கும் பொழுது இன்னைக்கு உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அதை கத்துக்கவே இல்லை. விவரித்து சொல்லியும் சொல்லியாச்சு, கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துக்கிறேன். இன்னைக்கு கடன் பிரச்சனைக்கு செமினார் வச்சு பார்த்தாச்சு, தனிப்பட்ட கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தாச்சு, மெசேஜ்ல சொல்லி பார்த்தாச்சு. இந்த மத்தேயு 11:21
9 இன்னைக்கு கேட்குற? ஹலோ சொல்லு, மனசாட்சி கையை தொட்டு சொல்லு. என்னைக்கா கேட்குற? இன்னைக்குதான் புதுசா கேட்குறேங்க. சொல்ல முடியாது. எத்தனை வாட்டி கத்தனமோ கத்திட்டேன். அப்ப அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கிற பக்கு இல்ல நமக்கு. ஆண்டுடைய குணாதிசயத்தை கத்துக்கிறதுக்கு சொரணை இல்ல, சூடு இல்ல. நமக்குள்ள அப்படியே ஏறுது. நம்ம கோவத்தை பொண்டாட்டிட்ட காட்டுவோம், புருஷன்கிட்ட காட்டுவோம், பிள்ளைகிட்ட காட்டுவோம், எரிச்சலை காட்டுவோம், கோவத்தை காட்டுவோம், எல்லாத்தையும் காட்டுவோம். அந்த சாந்தம் அமைதி எங்க போச்சுன்னே தெரியல. அவருடைய நுகத்தை நீ சுமக்கும் பொழுது, நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்தார், அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், அவர் நுகத்தை நீ சும, உன் நுகத்தை அவர் சுமப்பார். நம்ம என்ன செய்யறோம்? இறக்கி வச்சுட்டு திரும்ப தலையிலே வச்சுக்கிறோம். இதை நடிச்சியும் காட்டிட்டேன், உதாரணம் சொல்லியும் காட்டிட்டேன். புல்லுக்கட்டுக்காருக்கு உதாரணம், புல்லுக்கட்டுக்காருக்கு உதாரணம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாதுன்றவங்க கை தூக்க சொல்றேன். தெரியாதா? ஒருத்தங்க வேவா வெயில்ல புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறாங்களாம் கிராமத்து பக்கம். அப்போ ஒரு மாட்டு வண்டிக்காரன் அந்த பக்கமா போறான், அந்த ஊருக்கு. அந்த அம்மாவை பார்த்துட்டு, ஏமா நான் உங்க ஊருக்கு தான் போறேன், ஏறி வண்டியில உட்காந்துக்கோ வா அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார வச்சுட்டான். கொஞ்சம் தூரம் அவன் வந்து வண்டியை ஓட்டிட்டு போகும்போது ஒரு இறப்பு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அப்படின்னு ஒரு இறப்பு சத்தம். இதடா இறப்பு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கறான், வண்டியில உட்கார்ந்து இருக்கிற பொம்பளை அந்த புல்லுக்கட்டை தலை மேல வச்சுக்கிட்டு வண்டியில அந்த வந்துட்டு இருக்குது. அந்த வண்டி ஏறி இறங்கும் போது இவன் தலையில அடிச்சுட்டு சொன்னாலாம், ஏமா நீ தலையில புல்லுக்கட்டை தூக்கிட்டு போறன்னு தான் வண்டியில உட்கார சொன்னேன், இந்த வண்டியில இறக்கி வச்சுட்டு நீ உட்காராம தலையிலே சுமந்துட்டு வரையே என்ன கதைன்னு ரொம்ப அறிவாளியா சொல்லிச்சான். பாவையா உன் வாடு மாடு வாயில்லா ஜீவன், என் வெயிட்ட நானே சுமக்கிறேயா. அந்த வண்டி மாடி எந்த வெயிட்டையும் சேர்த்துதான் சுமக்குது. இந்த வெயிட்டையும் இந்த மரமண்ட வெயிட்டையும் சுமக்குது, இது மரமண்டையில இருக்கிற தலைமையில இருக்கிற புல்கட்டையும் வெயிட்டையும் தான் சுமக்குதுன்றது தெரியல. இந்த மரமண்டைக்கு இறக்கி வைக்க தெரியல. ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அதே போல தான் நம்மளா இருக்கிறோம். ஆண்டவரே ஏசுப்பா 5 லட்சம் ரூபாய் கடை இருக்குது, 50 லட்சம் ரூபாய் கடை இருக்குது, ஆண்டவரே இந்த கடைக்காரன் வருவான், ஆண்டவரே அவனுக்கு நான் போய் சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறதுல இறக்கி வச்சுட்டு திரும்பி அதை அப்படியே தூக்கி தள்ள வச்சுட்டு வீட்டுக்கு போறது. இறக்கி வச்சதை இறக்கி வச்சிரு. அவருடைய பாரத்தை நீ சுமந்துக்கோ. ஆத்ம பாரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களத்தை போய் பேசு, சர்ச்சைக்கு வான்னு சொல்லு, அவனுக்கு சாட்சி சொல்லு, அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லு, அவங்களுக்காக கர்ப்பவேதனைப்படு, அவங்களுக்காக கண்ணீர் சிந்து. உன் கடனுக்காக சிந்தாத, உன் கடன்காரன் பேசுனதுக்காக சிந்தாத கண்ணீர். அவன் பேசுறதுக்கு நன்றின்னு சொல்லு, மகிழ்ச்சியா சொல்லு. நான் மதி இல்லாத கடன் வாங்கிட்டேன், அதனால தான் என்ன மாணவரியா திட்டான், அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. மதி இல்லாதவன் தான் கடன் வாங்குவான், அறிவில்லாதவன் தான் கடன் வாங்குவான், திரும்ப திரும்ப ஆசை காட்டுவான். கிரெடிட் கார்டு தருகிறேன் வாங்க வாங்க, உஜ்ஜீவன் லோனு, அம்மா அம்மனே ஒன்ன மாதிரி ஒரு அம்மா இருக்க முடியுமா? நீ என்ன கரெக்ட். இந்த தெருவிலே யாரும் அந்த மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை இருக்க மாட்டான். ஐஸ் வைப்பான், இதுக்கு உச்செல்லாம் கொழுந்துடும். அப்படியே ஆமா ஆமா நான் தான் நேர்மையான ஆள். உனக்கு 1 லட்சம் ரூபாய் சேங்ஷன் ஆயிருக்குந்தா, சேங்ஷன் எங்க சேங்ஷன் ஆச்சு? ஏனாமா கொடுக்குறான். உடனே உனக்கு பல்லெல்லாம் இடிச்சிட்டு, ஆகா இந்த 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு பணம் கட்ட முடியாம ஊரை விட்டு ஓடுவேன். அன்பாலே காசு கொடுக்குறான்னாக்கா பல்ல இழிச்சிட்டு வாங்காது. உன் கடை எனக்கு தேவையில்ல போயா, அவனை நீ விரட்டி விடு. அந்த மகளிர் மன்றத்தில் சேராத. கடன்காரன் ஆக்கி இன்னைக்கு நாட்டை குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்குது. முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போல. இன்னைக்கு அநேகர் கடன்காரர்களை தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அநேக கடன்னால அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அநேக அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க, தாமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த உஜ்ஜீவன நடத்துற அந்த கம்பெனிகள்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறிட்டு இருக்குது. ஏன்? உன் வட்டி காசு, உன் அட்டையை மாதிரி உறிஞ்சு உன் வட்டி காசுல அவன் முன்னேறிட்டு இருக்கிறானுங்க. உன்னை வீணா போயிட்டு இருக்கிற. கொஞ்சம் உணர்வடைங்க. இனி செத்தாலும் பட்னி கடந்து செத்தாலும் சாவேன், கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதி எடு. அதுதான் கடந்து வர வார்த்தை. எனக்கு கடந்து வந்துச்சு, நான் உறுதியா எடுத்தேன்.
நான் பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேன், இனி கடன் வாங்க மாட்டேன், பைனான்ஸ் வாங்க மாட்டேன், இந்த வட்டிக்கு வாங்க மாட்டேன், இந்த தண்டல் வாங்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் தண்டல் வாங்கிட்டு ஏமாந்து போறாங்க, கடல்ல முழுகி போறாங்க. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்கு தெரியல. மத்தேயு 6:33 கடன் பிரச்சனைக்காக உங்களுக்கு நடத்தியாச்சு, இந்த வார்த்தையை விவரித்து சொல்லியாச்சு. 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் A to Z எல்லாம் உனக்கு கூட கூடன்னா எவ்வளோ? அதிகமாக, நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாக கொடுக்கப்படுன்றார். என் பரலோகத்திலிருந்து நான் தரேன், கவலைப்படாத மகனே மகளே, நான் தரேன், உனக்கு எல்லாம் நான் சப்ளை பண்றேங்க. நீ என்ன செய்யற, நான் என்ன செய்யறேன்? மூலா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுறதே கிடையாது. உன் சொந்த ராஜ்யத்தை தேடுறது எவனாவது சொந்தக்காரன் மாமன் மச்சான் கல்யாணம் வச்சுட்டாங்க அங்கதான் போறது. நீதியை தேடுறது இல்லை, பைபிளை படிக்கிறதே கிடையாது, பைபிளை படிச்சு நீதியின்படி வாழறது கிடையாது, உன் மனம் போன போக்கில் வாழறது. இந்த ஃபார்முலாவை எவ்வளோ வாட்டி சொல்லி கொடுத்தாலும் நம்ம செய்யறதே கிடையாது. உன் சொந்த இஷ்டப்படி நடக்கும் பொழுதுதான் உனக்கு பிரச்சனை வருது. இதுதான் சொல்றாரு, விபரித்து சொல்லியும் இன்னைக்கு நாம என்ன செய்யல, அதன்படி செய்யல, விசுவாசிக்கல, தவறி விட்டோம். இன்னைக்கு அதனாலே இன்னைக்கு கடன்ல கிடக்கிறோம், இன்னைக்கு அதனாலே இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாம கிடக்கிறோம், வியாதியில கிடக்கிறோம். இன்னைக்கு பாரு, வியாதி வந்துருச்சு. இந்த வியாதிக்கு டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவான்? உன் வியாதிக்கு மருந்தே இல்லைன்னுவான். எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே அப்ப எனக்கு வந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? எரேமியா 17:7 தான். எனக்கு ஆண்டவர் அங்க மெட்ராஸ்ல உட்காந்து அந்த டாக்டர் படம் வரைஞ்சு, உனக்கு ரெட்டினாவில் இந்த கருவிழியில உனக்கு நீர் கோத்துட்டு இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க முடியாது, எடுத்தாக்க உன் கண்ணு ஃபுல்லா அவுட் ஆயிடும், இதுக்கு நோ ட்ரீட்மெண்ட், வெறும் சத்து மாத்திரை வேணா எழுதி தரம், போய் சாப்பிட்டு பாரு, அதுலயும் நல்லாவாது. அத வார்த்தையை சொல்லிட்டு எழுதி தராரு. இதுதான் டாக்டருங்க. ஆனா நமக்கு பரம டாக்டர், பெரிய டாக்டர் யாரு? ஏசு ஆண்டவர். என்ன சவுண்டு? பரம டாக்டர் இயேசு. இன்னைக்கு எரேமியா 17:7 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நாம கர்த்தரை நம்புறோம், ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு கையில உலகத்தானையும் டாக்டரையும் அல்லது மனுஷனையும் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு தோல்வி. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஏன் உனக்கு தோல்வி, ஏன் உனக்கு வியாதி சரியாவல? ஆண்டவரை நம்பி, ஆண்டவரையே நம்பி உட்கார்ந்துட்டு. இன்னைக்கு அந்த டாக்டர் அப்படி சொன்ன உடனே சொன்னேன், சரி ஓகே, என் தேவன் எனக்கு குணப்படுத்துவார், குட் பை அப்படின்னு வந்தேன். குணப்படுத்தினாரா இல்லையா? அந்த டாக்டர்கிட்ட போய் செக்கிங் போகும்போது திரும்பி சொன்னேன், என் டாக்டர், என்னுடைய பரம டாக்டர் என்னுடைய கண்ணை குணமாக்கிட்டார் அப்படின்னு. அவ்வளவுதான். அவர் உன் சர்ச்சை நான் வரேன்னு வந்தார், இங்க வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார். டாக்டர் ராஜேஸ்வரன் பேர், ஐ டாக்டர். நடந்தது என் வாழ்க்கையில. அப்ப இந்த விபரித்து சொல்லியும் நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம விசுவாசிக்கல, நம்ம தவறி விடுகிறோம். அதனால இன்னைக்கு பிரமித்து நாம தான் அழிந்து போறோம், நிம்மதி இல்லாம. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடப்பின மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி வாழறோம்? அது தோல்வியான வாழ்க்கை. இன்னைக்கு நாம இனி அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு வாழ்ந்தால் அனலாரு, இல்லைன்னா குளிராரு, இந்த மாதிரி இன்னைக்கு வாழ்ந்தா ஆண்டவரை நிரூபிக்கிற மாதிரி வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விவரித்து சொன்னி, இந்த 3 ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா எல்லாமே உனக்கு நடக்கும் சக்சஸா. இந்த 3 சத்தியத்துக்கு மேல இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லித்தரல. இந்த 3 வார்த்தையை நீ எத்தனையோ தடவை விவரித்து சொல்லிட்டோம் ஜனங்கள்கிட்ட. ஆனா அறிவில்லாம சங்காரம் ஆகுறாங்க, கீழ்ப்படியாம சங்காரம் ஆகுறாங்க, கீழ்ப்படியாம அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாம கிடக்குறாங்க.
வியாதியிலையும் கடன் பிரச்சனையிலையும் குடும்ப பிரச்சனையிலையும் கிடக்குறாங்க. ஏன்? இந்த வார்த்தையெல்லாம் அசட்டை பண்ணதுனால, இந்த வார்த்தையெல்லாம் அலட்சியப்படுத்தினதுனால. அன்பாலே, அசட்டை பண்றதுன்றது ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான ஒரு பாவமாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை நீ நானும் எந்த அளவுக்கு அசட்டை பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் அருவருக்கிறார். நம்மளை எந்த அளவுக்கு அதை அக்கறைப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவரு வல்லவராக இருக்கிறார். ஓடோடி வரார் ஆசீர்வதிக்க. நான் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உண்மையிலே நான் கடன் பிரச்சனையில உங்களை மாதிரி தவிச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரை தவிர இனி நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு குயிக்கா ஆசீர்வாதத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த 3 ஃபார்முலாவுக்கு கீழ்ப்படிந்தேன். வியாதி நீங்கிச்சு, குடும்ப பிரச்சனை நீங்கிச்சு, நீ கடன் பிரச்சனை நீங்கிச்சு. இந்த 3 மூலம் தான் பிரச்சனை வருமே. வியாதியை கொடுத்து நம்மள விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வான் பிசாசு. கடன் பிரச்சனையை கொடுத்து வழி விலக செய்வான். குடும்ப பிரச்சனையை கொடுத்து வழி விலக செய்வான். இந்த 3 பிரச்சனைக்குமே இந்த 3 ஃபார்முலாவை அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு அழகாக ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டு வர்றார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அன்பாலே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, இன்னைய வரைக்கும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேடு. இனி செத்தாலும் சரி, இனி அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, அடிச்சு என்ன துரத்தினாலும் சரி, இந்த ஃபார்முலா படி நடப்பேன், இந்த வார்த்தையின் படி நான் நடப்பேன். இதை விவரித்து சொல்லிட்டீங்க, நான் விசுவாசித்து நடந்து நான் வெற்றியை பார்ப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடு. இன்னிலிருந்து வெற்றி முகம் உனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒப்பு கொடுக்குறீங்களா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அலட்சியத்தோட நீனு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு ஏதோ ஒரு நாய் டேஷ் கத்திச்சுன்னு சொல்லிட்டு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் கடமை சொல்லி கொடுக்கறது தான். கேட்டு கீழ்ப்படிகிறது யாருடைய கடமை? உன் கடமை. கேட்டு கீழ்ப்படிஞ்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம், நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வேன். இல்ல நான் அசட்டை பண்ணிட்டு தான் இருப்பேன், எத்தனை வாட்டி கேட்டாலும் நீ எத்தனை வாட்டி விவரித்து சொன்னாலும் நான் விசுவாசிக்க மாட்டேன்னாக்கா இந்த 41 நிலைமை தான். இந்த காரியம்தான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நடக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கும்படி எழுதியிருக்கிறபடி நீ எச்சரிக்கையா இருந்த. எழுதியிருக்கிறபடி உனக்கு நேரிடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னது? சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்லி இருக்கிறாரு? விவரித்து சொன்னாலும் நீ விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டாரு ஆபகுக்கு. அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்திலயும் நீ விவரித்து சொன்னால் நாங்க கேட்க மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம்னு உட்கார்ந்து இருந்தனாக்கா உனக்கு இந்த நிலைமை தான். அதுதான் சொல்ற, இது நடக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்த. அப்படி நீ அசட்டை பண்ணனா பிரமித்து நீ தான் அழிந்து போவன்ற. இதுக்காக நம்ம இயேசுகிட்ட வந்தோம்? விடுதலை பார்க்க வந்தோமா, அழிஞ்சு போக வந்தோமா? சொல்லுங்க, சொல்லுங்க, உங்க வாயில சொல்லுங்க. விடுதலை பார்க்க வந்தோமா, அழிஞ்சு போக வந்தோமா? விடுதலை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையின் படி நடக்கணும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இனி நாங்கள் விசுவாசித்து வெற்றியை பார்க்கிறோம், எங்களை மாற்றுங்க. நீங்க விவரித்து சொன்னதை நாங்கள் விசுவாசித்து வெற்றியை பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனா என்னை மாற்றுங்க, நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. இந்த அசட்டத்தனம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க. இது வரைக்கும் அசட்டை பண்ணிட்டேன், இது வரைக்கும் உன் வார்த்தையை நான் கேட்டிருந்தோம், அதை அலட்சியமா விட்டுட்டேன். இதுக்கு மேல நான் கருத்தா அதுக்கு கீழ்ப்படிய போறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட போறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க போறேன். நீ சாந்தமும் மனத்தாழ்மையத்தை போல நானும் சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு என்னுடைய பாரமாகி என்னுடைய குடும்ப பாரத்தையோ வியாதி பாரத்தையோ கடன் பாரத்தையோ உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு
ஓம் பாரமாகி ஆத்ம பாரத்தை நான் சுமந்து இன்றிலிருந்து உனக்காக ஓட போற ஆண்டவரே. ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஆண்டவர் நிச்சயமா உனக்காக யுத்தம் பண்ணுவாரு, உனக்காக வழக்காடுவாரு, உனக்காக எல்லாத்தையும் செய்வாரு. யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஒப்பு கொடுப்போம்மா, செபிப்போம். ஒப்பு கொடுத்து 5 நிமிஷம் டைம் இருக்கு. நீனே ஜெபம் பண்ணு, நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் அசட்டைக்காரனா இருந்து இந்நாள் வரைக்கும் நான் அசட்டை பண்ணி விவரித்து சொல்லியும் கீழ்ப்படியாம, விவரித்து சொல்லியும் அசட்டை பண்ணிட்டு ஆண்டவரே இது வரைக்கும் நான் தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. உன் வாயால சொல்லு, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் அசட்டைக்காரனா இருந்துட்டு ஆண்டவரே, நான் ஆண்டவரை அலட்சியப்படுத்திட்டு ஆண்டவரே, எவ்வளோ நாளா விவரித்து சொல்றீங்க ஆண்டவரே, இந்த 3 வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா மாறிட்ட ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. கதறு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறு. என் கடன் அடையாம இருக்கிறது காரணம் நான் தான் ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படியாமை தான் ஆண்டவரே, என்னுடைய அசட்டத்தன்மை தான் ஆண்டவரே. என் குடும்ப கஷ்டத்துக்கு, என் குடும்ப பாரத்துக்கு, என் குடும்பத்தில் நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய அசட்ட தன்மையை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படியாத தன்மையை மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு ஏன் நிம்மதி இல்லை ஆண்டவரே? உம்முடைய வசனத்தை அறிஞ்சிருந்தோம், அதுக்கு கீழ்ப்படியாம போனதுனால தான் நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. நான் வெட்கப்படுறேன் ஆண்டவரே, வேதனைப்படுறேன் ஆண்டவரே. அந்த மத்தேயு 11:29 படி நான் நடந்திருந்தா எனக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும் ஆண்டவரே, நிம்மதி கிடைச்சிருக்கும் ஆண்டவரே. அதன்படி நான் நடக்கல, ஆனால் தான் கிடைக்கல. இன்னிலிருந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுவோமா? இன்னிலிருந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். மத்தேயு 11:29 படி நடக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உன் பாரத்தை நான் சுமந்துக்கிற ஆண்டவரே. என் பாரத்தை இறக்கி வச்சது ஆண்டவரே. ஓ சாந்தத்தை மனத்தாழ்மை நான் கத்துக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய எரிச்சல் குணம், என் கோப குணம், என்னுடைய மூர்க்க குணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான் ஆண்டவரே. ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, சொல்லி சொல்லி ஒப்பு கொடு ஆண்டவரே. உன்னை தவிர நான் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டு உன்னை தவிர வேற எந்த மனுஷனையும் நம்ப மாட்டேன், எந்த பைனான்ஸ்காரனையும் நம்ப மாட்டேன், எந்த கடன்காரனையும் நம்ப மாட்டேன், எந்த டாக்டரையும் நம்ப மாட்டேன் ஆண்டவரே. உன் மேல நம்பிக்கை வச்சுட்டு உன்னையே நம்பிட்டு உட்கார்ந்து இருப்பான் ஆண்டவரே. சொல்லு, சொல்லு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த 3 ஃபார்முலாக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேத்து தான் என்னோடு பேசுனீங்கப்பா எங்க டிவோஷன்ல. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு செய்யப்படும் சொன்னீங்களே. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் துக்கம் சந்தோஷமா மாறட்டும், என் கடன் அடையட்டும், என் குடும்ப பாரங்கள் ஆண்டவரே நீ விலகட்டும் ஆண்டவரே. என்னுடைய வியாதி பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீக்க போறீங்க, நன்றி. நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.